ராமநாதபுரம் அருகே மின்சாரம் பாய்ந்து 11ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். சம்பவம் தொடர்பான முழு தகவல்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே மின்சாரம் பாய்ந்து 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவர் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தாங்குளம் அருகே உள்ள முனியன் வலசை பகுதியைச் சேர்ந்தவர் அழகர். இவருக்கு 2 பெண் குழந்தை உள்ள நிலையில இருவருமே சாத்தாங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில பயின்று வர்றாங்க. இந்த நிலையில நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வர்ஷனா தன்னுடைய வீட்டில் உள்ள மின் விசிறியை இயக்கியுள்ளதாக தெரிகிறது. அதுல மின்சாரம் பாய்ந்து துடித்துள்ளார். இதனை பார்த்த அவரது சகோதரி ரட்சதியா என்பவர் காப்பாற்ற சென்றுள்ளார். இருவர் மீதும் இந்த மின்சாரமானது பாய்ந்திருக்கிறது. உடனடியாக அருகில் உள்ளவர்கள் சென்று மின்சாரத்தை துண்டித்து அவர்களை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில தற்போது சிகிச்சை பலனின்றி 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வர்ஷனா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது சகோதரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவர் மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.